the beard and record the whole thing. இங்க இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. ஒரு வெல்கம் ட்ரிங்க் இல்ல, ஒரு தண்ணி இல்ல, டீ இல்ல, காஃபி இல்ல. என் பிரதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? வா ஹாப்பி நியூ இயர் ஹெல்ப் கால்வா இல்லனா எம்பரசிங் ஆயிடும். சூப்பர் ஹாப்பி நியூ இயர். ஹலோ வணக்கம் and welcome back to நம்ம first vlog of New Year 2025. சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஹலோ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಹೇಳಬೇಕಲ್ವಾ, ವಿಶ್ ಮಾಡಬೇಕಲ್ವಾ? ಹಾಂ, ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಸೇಮ್ ಟು ಯು. ஹாப்பி நியூ இயர். அக்கா தங்கச்சி மத்தியானமே கூப்பிட்டுருந்தேன். பிஸி பாக்யா. ஸோ கூட அக்காவும் வந்திருக்கு. பாத்திரம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஃபுல் டே வெளியில் இருந்தேன். ஓகே, ஸோ நேற்று பாத்திரமே கழுவ முடியல. இன்னைக்கு கூப்பிட்டேன். அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வர முடியும். சரி, இப்போ வந்து பார்ட்டிக்கு கிளம்பணும். மணி பாருங்கள், இப்போ 7 போகுது. டடாம் புடாம் கடாம் புடான்னு சவுண்டு. இதுதான் நம்ம பாத்திரம் கழுவுறதா இருந்தால் கிச்சன் காலியாக இருக்கும், சிங்க் ஃப்ரீயாக இருக்கும். அப்பப்போ கழுவி வச்சுட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக. அண்ட் எனக்கு வந்து மாவு ஃபினிஷ் ஆகி போச்சு. இன்றைக்கும் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஊற வச்சு மிக்சிலேயே அரைச்சிட்டேன். ஸோ இப்போ கிளம்புனா 1 hour இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நிம்மதி. அத்தர் வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி பட்டாணி உருக்கி வச்சுட்டேன். ஸோ அட்லீஸ்ட் கூப்பிடும் போது வராங்க இல்லையா, அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. ஆனால் இப்போ ஈவினிங் இருக்கிற பாத்திரம் அது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மாவு அரைக்கிறது பாத்திரம் அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு வந்து நமக்கு தயிர் வேணும், தயிருக்கும் உரைக்கி ஊற்றி வச்சாச்சு. ஸோ வேலை எல்லாம் டன். ஸோ வந்து அம்மா எழுதின மெசேஜ் நமக்கு, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் 2025, ஹாப்பி கெட் டுகெதர், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன். பாருங்கள். ஸோ வீடு கூட இன்றைக்கி எல்லாம் பெருக்கி தொடச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நிறைய வேலைகள் டன். கிச்சனும் க்ளீன் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து கொஞ்சம் வடித்த சாதம் அப்படியே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குது. கொஞ்சம் டப்பாங்க ரெடி பண்ணிவிட்டு இங்கே வச்சிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பார்ட்டி இருக்குது நம்ம கம்யூனிட்டியில். ஸோ ஒரு 8-9 ஃபேமிலி நம்ம வந்து எல்லாம் போன வாட்டி வந்து பாட்லக் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம பாய்ஸ் நம்ம மென் வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள், எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஃபுட்டு வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறோம். வெஜ் நான்வெஜ், இடியாப்பம், தேங்காய் பால், அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் சீக் கபாப், இன்னொரு சிக்கன் டிஷ் எதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது, ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆர்டர் தான் பண்ணுறோம். ஸோ மிச்சம் மீதி வந்து நமக்கு பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒரு 4 டப்பா ரெடியாக வச்சிடலாம். ஏன்னா பசங்களுக்கு போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் ரெடியாக இருந்தால் ஈஸி. இந்த வாட்டி ஃபுட்டெல்லாம் மீறுறது டவுட்டு தான். ஏன்னா ஆர்டர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்பவே அளவாக லிமிட்டாக நம்பர்ஸ் வச்சு தான். இப்போ இடியாப்பம் எல்லாம் லிமிட்டாக தான் கொடுப்பாங்க. வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வெஜிடேரியன் ஃபேமிலி ஒருத்தர் தான். அதில் 2 பேர் தான். அந்த ஒரு ஃபேமிலியில் 2 பேர், ஒரு கப்பல் தான் வராங்க. ஸோ 40 பீஸ் இடியாப்பம்னு சொல்லியிருக்கோம். அதில் மீறமான்னு எனக்கு ஒரு டவுட். பட் இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஸோ குட்டி குட்டி டப்பா, பெருசாக ஒன்றும் மீறாது எனக்கு தெரியும். இது பாருங்கள், இந்த குட்டி குட்டி இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இது வந்து விஹானுக்கு ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு. இப்போ வந்து இந்த பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி அவ்வளோதான், கொஞ்சம் லூசன் ஆகிப்போச்சு. ஸோ இதில் வந்து என்னால் லிக்விட் கிரேவி அந்த மாதிரி பேக் பண்ண முடியறதில்ல. அப்புறம் இந்த பாக்ஸ் வாங்கினேன் பாருங்கள், இந்த 2. ஸோ என் ஹஸ்பண்டோட அண்ணி வந்திருந்தாங்க. சரி போர் ஆகிட்டு இருந்தோம். சரி எங்கேயாவது போகலான்னு சொல்லி டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்குது. 250 ரேஞ்சில் தான் கிடச்சிச்சு. இது வந்து ஆன்லைனில் பார்த்தா கொஞ்சம் 400 450 அப்படின்னு இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்ல ப்ரைஸாக தோணுச்சு. அப்புறம் வந்து இது அப்புறம் இன்னொன்றுத்தில் வந்து உப்புமா போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே 99 போல், 99 ருபீஸ். நல்லா இருக்குது ப்ரைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா 2 டிஷ்ஷு நம்ம ஒரே பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் இல்லைங்களா. இந்த பாக்ஸ் எடுத்துப்போம், போதும். 4 பாக்ஸ் போதும். ஒரு கேசரோல் வச்சுப்போம். நமக்கு இந்த பாட்லக் பண்ணி அடுத்த நாள் சமையல் பண்ணுற பழக்கமே இல்லை. ஏன்னா அவ்வளோ லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும். ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம வந்து செக்யூரிட்டிக்கெல்லாம் கூட கொடுத்துட்டு நிறையவே மிச்சம் இருக்கும். தயிர் உரைக்கி ஊற்றிட்டு அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த டப்பா ஒன்று வாங்கினேன். இன்றைக்கி காலையில் உப்புமா பண்ணிடுது இல்லைங்களா, அது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு டப்பா வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குது டிமார்ட்டில். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இன்னொரு ஃபேமிலி ஆட் ஆகிருக்காங்க. சரி பார்ப்போம். டப்பா எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஃபுட்டு இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம், இல்லைனா நோ ப்ராப்ளம். கேஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துக்கல.
இந்த டப்பா எடுத்துக்கலாம். இடியாப்பம் அப்படி இருந்தாக்கா இது பெட்டர். கேஸ்ரால் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ஸோ இந்த பேக் ரெடியாக இருக்குது. பசங்களே இல்லை என் ஹஸ்பண்டை டக்குன்னு எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என் வாட்டர் பாட்டிலும் ரெடியாக இருக்குது. எனக்கு பழக்கம், நான் எங்கேயுமே போனாங்க என்ன தான் தண்ணி இருந்தாலும் எனக்கு என் வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே இருக்கணும். ஓகே, நம்ம போய் ரெடி ஆகும். நீ 7 தான், இன்னும் 1 hour இருக்குது. இது வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஐயோ, இந்த தட்டு காட்டணுமே. இந்த தட்டு கூட டிமார்ட்டில் வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த தட்டு. இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் தட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டாணி நீங்கள் வச்சு மாதக்கணக்கில் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு பாயில் கொடுத்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம ஹோம்மேட் ஃப்ரோசன் பட்டாணி ஆகிடும். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக இருக்குது. பட்டர் பீன்ஸ் கூட இருக்குது, நம்ம சந்தைக்கு போயிட்டு வாங்கினது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. பட் இது வந்து நான் இம்மீடியட்டாக ஒரு 2-3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டு பாருங்கள், இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். ஸோ அவ்வளோ நல்லா ஹெவி பாருங்கள், எவ்வளோ நல்லா ஸ்மூத் ஃபினிஷ், ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இல்லை. அந்த இந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த விளிம்பு சொல்லுவோமே. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி தட்டு இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம், ஒரு உப்புமா வச்சு சாப்பிட்லாம், கறி குழம்பு, ஓகே நல்லா இட்லி இல்லை ஏதாவது எனிதிங் பிசைஞ்சு சாப்பாடு குழம்போட பிசைஞ்சு ரசம் சாதம் எவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு, அதே மாதிரி மாவு பேசுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப் மாதிரி கஞ்சி எல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். களி சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த தட்டு நான் ஒரே பீஸ் தான் வாங்கினேன், 2 பீஸ் வாங்கினது. நான் வாங்கி டெம்ட் ஆகிட்டு அண்ணி கூட வாங்கிட்டாங்க இன்னொரு பீஸு. ஸோ இது பார்த்த உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது என்ன இது ஜெயில் தட்டு மாதிரி இருக்குது. அது கூட விடுங்க, என் பிரதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாய் சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா அப்படி தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோ வந்திருக்காங்க. ஹலோ அத்தர் எனக்கு பட்டாணி உரிச்சு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா. கரெக்டாக ஹெல்ப் பண்ணா. பட் அதுக்கு வந்து அவனுக்கு நான் பாக்கெட் மணி பே பண்ணுறேன். ஸோ 10 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன். 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 15 ரூபா பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாதி உரிச்சிட்டு அம்மா என்னால் உரிக்க முடியல, இது ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு 20 ரூபா கொடுன்னு. ஓகே, இந்த லேபர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தெரியுங்களா, பாய்காட், அந்த மாதிரி. வேற வழி. நீ எப்போ பார்த்த சாக்லேட்ஸு? ஓ, உங்கள் பக்கத்து இந்த ஃப்ரிட்ஜு பிரச்சனை வேற கடவுளே. அவங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்து சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. இப்படி அப்படி போய் அங்கே சாப்பிடணும் தானே, அங்கே சாப்பிடணும் தானே. லாஸ்ட் ஃபுல் வீக் அவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டு வச்சுருக்கான். இது மாவு. சரி, ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பியாக சொல்லுடா, ஹாப்பியாக சொல்லு. சரி, இனிமே பட்டாணி உரிக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டு? விஹான் இப்போ தான் ஜிம் போயிட்டு வந்தா. அத்தரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சேம் டைப் ட்ரெஸ் போட போகிறாங்க. நான் எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். இது ஓப்பன் செய், కింద అది క్లోజ్ చేయమా. పా మెల్లిగమ్మా. மேக்னெட் ஏதாவது வச்சா இல்லை ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. க்ளோஸ் செய். ஐயோ, அதில் ஏதோ ஆல்கஹால் சாக்லேட் இருக்கா. க்ளோஸ் చేయి ఇది ఫస్ట్ అథర్. ఇక్కడ చూసి చెప్పమా. హలో, దే ఆల్ విష్డ్ యూ విత్ సో మచ్ లవ్. హ్యాపీ న్యూ ఇయర్. நல்லா கேமரா பார்த்து விஷ் பண்ணிடு. கியூட். அண்ட் இன்னும் 2 monthஸில் விஹானுக்கு இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே ப்ரீ போர்ட்ஸ் இருக்குது, செகண்ட் ப்ரீ போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பசங்களுக்கு காட்டிட்டேன் பாக்ஸஸ். பேப்பர் கட் பண்ணுறது அப்படியே வச்சுட்டு போகிறது. இந்த டேப் யாருது? பிஸி பாக்யா, அது ஒர்க் டன். பாக்யா, பை பை. குட் நைட். பாருங்க, சூப்பராக பாக்யாவோட ஒர்க் பாருங்க, எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். பாருங்க, என்னோட முருங்கை மரத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு வர சொன்னேன் பாக்யாவை. ஓ ஐயோ, இது காட்டணுமே. என்னோட ஃப்ளவர்ஸ் பாருங்க. ஓ மை காட், அப்பா, எனக்கு ஒரு யூனிக் கலரில் இங்கே பூ வேணும். அப்படியே மேலேருந்து கொடி கொடியா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஆரஞ்சு பெகோனியான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. போட்டு 6 மாதம் ஆகிப்போச்சு. இது என்னடா இது ஃப்ளவர்ஸ் வரமா இல்லையான்னு ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ?
பாருங்கள் கொத்து கொத்தா டே டைமில் காட்டுறோம். ஓகே என்ன மாதிரி இருக்கும் இருங்க இப்பயே காட்டுறேன். பா ஓகே பாக்யா, தேங்க்யூ, குட் நைட், பை பை. பாருங்கள் அங்கேருந்து அது உள்ளே இருந்து அந்த ஜன்னல் வழியாக என்ன மாதிரி லுக்கு. ஆஹாஹாஹா, இங்கே வெள்ளை, இங்கே ஆரஞ்சு, அந்த பச்சையோடு சேர்த்து ஃபுல்லாக மேலேருந்து கொடி கொடியாக ஃபுல் லுக்கே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளோட பாரிஜாதா. இது வந்து மல்லி, ஏதோ மல்லி சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பூ எப்படி இருக்குது சொல்லுங்கள். போயிட்டு ரெடி ஆகும். யூட்டிலிட்டி வேலை டன். நம்ம போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி ஆகிடும் நைட்டு ஈஸியாக. ஓ யோர் ஸ்பூன்ஸ் எங்கே இருக்குது? சாரி. ஸோ கேட்டரர்ஸோட ஸ்பூன்ஸ் இருக்குது இங்கே, வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க பாத்திரம் எல்லாம் என்னதான் க்ளீனாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்லா. மணி 7:30, என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ். ஸோ எனக்கு 2 சாய்ஸு, 2மே புது ட்ரெஸ் தான். ஆக்சுவலி ஒன்று போட்டிருக்கேன், இது வந்து புது ட்ரெஸ். ஓகே, ஸோ இது வந்து கஃப்தான், நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது துணி. அண்ட் புது ட்ரெஸ் இல்லையா, சரி இன்றைக்கி போடலான்னு சொல்லி இன்றைக்கி இது போடுறதுக்கு ஒகேஷனே கிடைக்கல, இன்றைக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது கோயம்புத்தூரில் போட்டிருந்த விஹானோட ரேஸ் அன்னைக்கு. ஸோ இது வந்து பிளாக், அது ஒயிட். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்க்கு. பட் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன். அத்தர்வ் ரெடி ஆகுது பாருங்கள், டோர் க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரமாக ரெடி ஆகிட்டு இருக்கான் சார். டடாயிங், நான் ரெடி. ஸோ இந்த ட்ரெஸ் தான் போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் போடணும் தான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பசங்களையும் கிட்ட 2 ட்ரெஸ்ஸே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. புது ட்ரெஸ் இல்லையா, ஸோ ஒகேஷன் அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ ஒரு ஷால் ஒன்று மடித்து பேக்கில் வச்சுப்பேன். ஏன்னா இது மேலே ஸ்வெட்டர் போட்டால் நல்லா இருக்குது. அதோட என்கிட்ட ரெட் ஜாக்கெட் இருந்துச்சு, அதோட நல்லா மேட்சிங்காக இருக்கும். பட் இதோட இது ஸோ நல்ல ஒரு லிப்ஸ்டிக் மேலே ஒரு நல்லா க்ளாஸ் பூசியிருக்கேன். ஸோ ஒரு ரப்பர் பேண்ட், உள்ளே வந்து ஒரு என்னோடய லிப் க்ளாஸ் இருக்குது, ஒரு சானிடைசர், வாட்டர் பாட்டில் வந்துடும், என்னோடய கேமரா வந்துடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம கஃப்தான் ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக். இது வந்து நல்லா பீச் பார்ட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது, எல்லா கேஷுவல் பார்ட்டிஸ்க்கும் ஒகேஷன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது கஃப்தான் இருக்கும்போது கொஞ்சம் கை வந்து கீழே இருக்கும், அதாவது ஓப்பனிங். ஓகே, அதுதான் டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு என்கிட்டே இருக்கிற அத்தனை கஃப்தான் ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து கை தூக்கினாலும் நோ ப்ராப்ளம். அண்ட் இது திக் மெட்டீரியல், அதனால் ஒன்றும் ஸ்லிப் எல்லாம் கூட எதுவும் போடல. அது நைட் டைம் வேறு, ஸோ நல்லாயிருக்கு. இதுக்கு வேணும் நீங்கள் கீழே ஒரு லெகிங் அந்த மாதிரி ஏதாவது பட்டியாலா இல்லை லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பட் தேவையே கிடையாது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பியூட்டிஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ நல்லா இருக்குல்ல, லெட்ஸ் கோ. ஓகே, மறக்காமல் இந்த டேக் கட் பண்ணும், இல்லைன்னா எம்பரசிங் ஆகிடும். டேனாயிங், நியூ இயருக்கு லைட் போட்டாச்சு நம்ம வீட்டில். தீபாவளிக்கு போட்டது அப்படியே இருக்குது, பொங்கல் கழிச்சு தான் எடுப்போம். இங்கேயும் இருக்குது லைட்ஸ். ஆச்சு டைம், மணி 8 பாருங்கள். நான் 5 நிமிஷம் தான் இருக்குது, கிளம்புவோம். லாஸ்ட்டாக இந்த ஹேண்ட் க்ரீம் கொஞ்சம் பூசிப்போம். யூஸ்வலாக கையில் ஆல்மண்ட் ஆயில் பூசிடுவேன், இல்லை தேங்காய் எண்ணெய் பூசிடுவேன். இது வந்து நல்லா ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ், ரோஸ் எசன்ஸோடு இருக்கும். ஸோ கை நம்ம இப்படி ஆட்டி வீசி பேசினாக்கா அப்படியே கமகமான வாசனையாக இருக்கும். பிராண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. ஓகே, நல்ல லக்ஸுரி ஃப்ரேக்ரன்ஸ். விஹான் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து வருவான், ஒரு 1 hour பொறுத்து. ஓகே, நம்ம படிச்சுட்ருக்கா குழந்தை. பேக் கட் பண்ணியாச்சு, வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. கடை 9 o'clock வஸ்தாவா ஒரு 8:30? ஓகே. ஸோ இது வந்து நல்லதாக ஒரு ஷூ போட்டோம். நான் நல்ல ஒரு கீஸா? ஐம் நாட் டேக்கிங் த கீஸ். என்னோட ஷால் மறந்துட்டேன். ஷூக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பான்ஸ் போட்டாச்சு. குளிருக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். இன்றைக்கி நல்லா கிளியர் வெதராக இருக்குது. அண்ட் அவ்வளோ குளிர் கூட தெரியல. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு ஏற்றபடி ஹவுஸ் பார்ட்டி இருக்குது, அங்கேயே நமக்கு இன்விடேஷன் இருந்துச்சு. பட் நம்ம இங்கே ஏற்கனவே கமிட் பண்ணிட்டோம். வா ரே வா, இதோ வெட்டிங் வென்யூ மாதிரி இருக்குது. சூப்பர். ஹலோ,
ஸோ அங்கே ப்ளே ஏரியா இருக்குது. இது கசீபோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். பசங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நான்வெஜ் இனிமேல் தான் வரணும். ஸோ ஃபோனில் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேடிஸில் நம்ம தான் ஃபஸ்ட். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அருமையான அரேஞ்ச்மெண்ட்ஸ், நல்லா ரெசார்ட் ஃபீல்டில் ஒரு வெட்டிங் வென்யூ மாதிரி. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கோம். நாங்கள் வெளியில் பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி நியூ இயருக்கு போகிறது நிப்பாட்டிட்டோம். வெளியில் காலை எடுத்து வைக்க மாட்டோம் வீட்டோடு சரி. ஏன்னா இது வந்து ட்ரைவ் பண்ணுற டென்ஷன் இல்லை, லேட் நைட்டு நம்ம இருக்கணும்னு டென்ஷன் இல்லை, ஒன்றுமே டென்ஷன் இல்லை. நிம்மதியாக இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக. பசங்க கூட பாருங்க அக்கடான்னு இருப்பாங்க. ஸோ ஒரு டைம் பார்க்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெஜ்ஜு பார்ப்போம். வெஜ்ஜு 2 பேர் தான். எங்கே வெஜ்ஜோ? இதுதான் வெஜ்ஜா? இடியாப்பம் ஸ்டியூ போல். ஸ்டியூ எங்க ஸ்டியூ உள்ள இருக்கும். ஆமா. ஓ மை காட், எங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க 7 o'clock ஃபுட் டேபிள்ல ரெடியா இருக்கோம். இங்க இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. ஒரு வெல்கம் ட்ரிங்க் இல்ல, ஒரு தண்ணி இல்ல, டீ இல்ல, காஃபி இல்ல. வாட் இஸ் திஸ்? தண்ணி இருக்கா? அங்க பாருங்க, பேசாம என்ன நல்ல கலர் கோஆர்டினேட் பண்ணிருக்கோம். ஒயிட் அண்ட் ப்ளூ. ஆமா. This is what? This is veg gobi. ஐயோ அந்த அண்டால இருந்து எடுத்து இன்னொரு அண்டால போட்டுறதுல ஒரு டைம்னா டிப்னு பாக்குறேன். யூ ஆர் சப்போஸ்ட் டு பீ ஆன் திஸ் சைடு. ப்ளீஸ் கம். சந்தியா உங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்க முடியல. இது வெஜ் ஸ்டியூ. ஓஹோ, அங்க வேற ஷேப்ல இருக்கு. தட் earlier days. Now it is a gel. It's a gel. It's a semi liquid. oh, on the corn. Yeah, enough. Because only 2 people are veg. Only 2 people. The arrangement is done so fabulously, and the food is going to really warm your mouth. Probably we have to run until Sir, volume. Wow. That's Malayalam. Starting as Malayalam. What expression? Don't waste food. Same dress. Turn the side. Super. Turn the side. Same dress. Nice. Yeah. Happy New Year. This is Singapore. Happy New Year. Your husband will be knowing it is you. இல்ல ஒரு நாள் சாப்பிடுறதுல ஒண்ணா and record the whole thing. Hey, Arun uncle bro. Huh? ஹாப்பி 2025. நம்ம ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அ வெரி வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் வண்டர்ஃபுல் நியூ இயர். ஸோ இப்போ நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. 10-11 மணி வரைக்கும் குளிரே தெரியல. நல்லா டான்ஸ் ஆடணும். ஃபுட்டு பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், மணி 1:45. சாப்பாடு நிறைய மீந்திருக்கு. பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுட்டு நிறைய மீந்துருச்சு. பாருங்கள், தாராளமாக பிரியாணி. இது வந்து பீசஸ் மட்டன் பிரியாணி. சூப்பர் ஜீரக சம்பாவில் செஞ்சுருக்காங்க. இது வந்து சிக்கன் கறி. இதுவும் அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இடியப்பம் காலி ஆகிப்போச்சு. இது வந்து இது கூட சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய். இது வந்து ஸ்வீட். இவ்வளோ மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டு நாளைக்கு ஹீட் அண்ட் ஈட் எல்லாம் ரிப்பீட் டெலிகாஸ்ட். ஆனால் நியூ இயர் ஸோ கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் கேஸ்ட்ரி ஏதாவது செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டு புது டே புது இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு வாட்டி ஹாப்பி நியூ இயர்.
இன்னைக்கு 1st January 2025. சியர்ஸ். நம்ம நியூ தட்டில் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்.